ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சண்டே பாண்டிக்கு வந்து போயிட்டு இங்க போகலனா எப்படின்ட்டு சண்டே பஜாருக்கு தான் வந்து போயிருந்தோம். சண்டே பஜார்ல வந்து பாத்தீங்கன்னா இல்லாதது எதுவுமே இருக்காது, நிறைய இருக்கும். நம்ம கிட்ட காசு தான் வேணும். சரி, நடந்து போனா ரொம்ப லேட் ஆகும், ஊருக்கு போறதுக்கு டைம் ஆகுன்றதால வண்டியிலே சும்மா பாத்துட்டே போயிடலாம் அப்படின்றதுக்காக போயிருந்தோம். நான் எதுக்காக சண்டே பஜார் இன்னைக்கு போயிருந்தேன்னு பாத்தீங்கன்னா 100 ரூபாய் செப்பல் வாங்குறதுக்காக போயிருந்தேன். என்னடா இது 100 ரூபாய் செப்பல் வாங்குறதுக்காக சண்டே பஜார் போனீங்கன்னா ரொம்ப கஞ்ச பிசுனா இருந்ததுன்னு நினைச்சிடாதீங்க. கம்பெனி செப்பல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி டிசைன் வந்து கிடைக்க மாட்டேங்குது. இங்க வந்து எனக்கு வாங்கி போட்டா தச்சு வந்து போட்டுட்டா ரொம்ப நாளைக்கு இருந்ததால இங்க வந்து வாங்குறதுக்காக போயிருந்தேன். அது இல்லாம இந்த கம்பெனி செப்பல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹீல்ஸ் வருது, கொஞ்சமாச்சும் ஹீல்ஸ் வருது. எனக்கு ஹீல்ஸ் எல்லாம் இல்லாம பிளாட்டா இருந்தாதான் பிடிக்கும். அதுக்காகவே வந்து நான் தச்சு போட்டுட்டுனா அது மட்டும் ஒரு 2-3 வருஷத்துக்காச்சும் இருக்கும். நான் நிறைய வாட்டி அது மாதிரி வாங்கி தச்சு போட்டிருக்கேன். நல்லா இருக்குன்றதால இப்பயும் வந்து வாங்குறதுக்காக வந்திருந்தேன். நான் வாங்குறப்ப ஃபர்ஸ்ட்ல வந்து 100 ரூபாய் தான் செப்பல் இருந்தது. இப்ப வந்து 150 ரூபாய் ஆயிப்போச்சு போல இருக்காங்க. ஒரு 2 செட் மட்டும் செப்பல் வாங்கிட்டு அங்க இருந்து கிளம்பி அதுக்கப்புறம் வந்து இரும்பு ஜாமா கடையை வந்து பார்த்தோன்னே எனக்கு அப்பதான் ஞாபகம் வந்தது, தேங்காய் துருவல் வந்து ரொம்ப உடஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. சரி, தேங்காய் துருவது 50 ரூபான்னு சொல்லியிருந்தாங்க. அதையும் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம்.